இன்றைக்கி வந்து நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக. இது வந்து சன்னா மசாலா அஃப்கோர்ஸ் மொதல் நாளே நீங்கள் ஊற வச்சு அப்புறம் நல்லா ஒரு 5 விசில் வர மாதிரி மைக்ரோவேவ்க்குள்ளே நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது நல்லா ஸ்மாலாக ஃபைனாக சாப் பண்ண மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி. ஜஸ்ட் நம்ம ஃபுல் பண்ணும்போது வேலை படுவோம் நமக்கு. அப்புறம் 2 வெங்காயம், அனியன் 2, அப்புறம் 1 சில்லி, க்ரீன் சில்லி. இங்கே வந்து கொரியாண்டரை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கேப்சிகமையும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாலாக வெட்ட முடியுமோ அதையும் வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே மிக்ஸு மசாலா என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் ஆக்சுவலாக நான் கறி லீஃபோட வாங்கின சக்தி எனி பிராண்ட் கறி லீஃப் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம், இல்லை 1/2 ஸ்பூன் போடலாம், டிபெண்ட்ஸ். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஸோ எல்லா மிக்சரையும் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நல்லா பேன் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டு மறந்துடாமல் சீரகத்தை கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. தாளிப்பு வேறு எதுவும் வேண்டாம், சீரகம் மட்டுமே போதும். எனக்கா சன்னா மசாலான்றது ஒரு காற்று. ஸோ அந்த காற்றை வெளியாக்குறதுக்கு தான் இதை போடுறோம் நம்ம மெயினாக. எந்த காற்று பொருள் சமைச்சாலும் நமக்கு சமைச்ச வயிற்று வலி கொடுக்கும். ஸோ இது வந்து அதை வந்து ஆக்சிடைட் பண்ணிடும் அந்த வயிற்று வலியை. ஸோ அதனால் இதை போடுறது நல்லது. பட் நீங்கள் இது இல்லையோ இல்லை வேறு ஏதாவது போடணுன்னாலும் இட்ஸ் அப் டு யூ. ஸோ போட்டுட்டு அடுத்து வெங்காயம் போட போகிறோம். ஓகே, வெங்காயத்துக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நல்லா போட்டு வதக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க, கொஞ்சம் பொன் நேரமாக வர வரைக்கும். ஸோ இன்றைக்குமே ஜிஞ்சர் கார்லிக்கை போட்ட கையோடையே ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, அது வந்து கசப்பு தன்மையை கொண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு அது கூடயே வதக்க ஆரம்பிங்க. ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கூட இருக்கும் போது அந்த அருமோட வெங்காயம் சன்னாவில் சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சன்னான்றது கொண்டக்கடலை. நல்ல வாசம் வருது. இந்த நேரத்தில் தான் உங்களோட மிக்சர் ஆஃப் மசாலாவை நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம தண்ணியை ஊற்றலை, எண்ணெயிலே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம தண்ணியை ஊற்ற போகிறோம். தண்ணி இதில் வந்து இந்த கப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 கிராம், அந்த கிராம் கணக்கெலாம் வேணாம், 1 கப்பு தண்ணியை ஊற்றுங்க. பார்க்கலாம், நல்லா எண்ணெய் வருது. இந்த நேரத்தில் தான் உப்பு சேர்த்துக்குங்க. போதுமான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்து. இப்போ நம்ம சன்னாவை போட போகிறோம். நல்ல மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டிடணும். கலரை நல்லா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வெந்துட்டனால இது இன்னொரு 5 நிமிஷம் வெந்தால் கூட போதும். ஜஸ்ட் மசாலா வந்து அந்த கொண்டக்கடையில் சன்னா மசாலாவில் இறங்கணும், அதுக்கு தான். இப்போ பார்க்கலாம், நல்லா வந்துருச்சு. அடுப்பை அடைக்கிறதுக்கு முன்னாடி போட வேண்டிய 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கேப்சிகமும் அப்புறம் மல்லி இலை. ஸோ இந்த 2த்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணனால
இதை போட்ட கையோடையே அடுப்பை அடைச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி.